நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள சமைச்சே முடிச்சிருவாங்க போல இருக்கு கிருஷ்ணவேணி மேடம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எனக்காக நாட்டுக்கோழி ரசம். அது வந்து நாட்டுக்கோழினாலே அது வந்து எவ்வளோ ஹெல்த்தி, எவ்வளோ சுவையா இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். காலையே ஒடிச்சிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷா அம்மியில இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு இருக்காங்க. இஞ்சி பூண்டு எவ்வளோ நல்லா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். சாப்பாடுல அதுவும் போடும்போது, அதுவும் ரசத்துல போடும்போது சொல்லவே வேண்டாம். அவ்வளோ பெரிய அம்மி எடுத்து அசால்ட்டா தூக்கி போட்டு அவங்க நல்லா அரைக்கிறாங்க. ஐ திங்க் நானும் ப்ராக்டிஸ் பண்ணோம். வெயிட் தூக்குற மாதிரி இருக்கும்ல. சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். நைஸா அரைக்காம ஒன்றும் பாதியுமா இஞ்சி பூண்டை அரைச்சிக்கிட்டு நல்லெண்ணெய், சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் சின்ன வெங்காயத்தை நச்சு போட்டு. ஏன் அது அப்படியே ஏன் போடக்கூடாது? நச்சு போட்டாதான் டேஸ்ட் இருக்கும். அரைச்ச இஞ்சி பூண்டு, அதுல வந்து சின்ன வெங்காயம், நல்ல வாசனை. இப்ப வந்து கருவேப்பிலை போட போறோம். நிறைய கருவேப்பிலை, அதுவும் நல்ல வாசனையா வரும் அது. சோ நான் போய் இப்போ அந்த நாட்டுக்கோழி வந்து நல்லா வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க, அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க இதை வதக்கிடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கு பாருங்க. நம்ம சிட்டில எல்லாம் வாங்கும் போது இவ்வளவு கொழுப்பு இருக்காது. நாட்டுக்கோழியில மட்டும்தான் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். இதுல எல்லாமே இருக்கு. கல்லீரல், ஈரல். மண் பானையில விறகு அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ் நாட்டுக்கோழி நல்லா வெந்துகிட்டு இருக்கு. சீரகம், மிளகு இதை ரெண்டுத்தையும் இடிச்சுக்கணும். இடிச்சு போடணும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அது இடிக்கும் போது எனக்கு இங்க உட்காந்து எனக்கு அந்த சீரகமோட வாசனை நல்லா வருது. எனக்கு நம்ம இடிச்சு வச்சிருந்த சீரகம், மிளகு, ஓகே, அது போடுறோம். அது நல்லா அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி ஆயிடுச்சு சிக்கன் மேல. சோ மஞ்சள் தூள். சும்மாவா சொன்னாங்க கோழி ரசம். நீங்க ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணும்போது அது இன்னும் மூக்குக்கு நல்ல வாசனை வருது. அது வெங்காயம் போட்ட உடனே தக்காளி போடுவாங்க சில பேர். ஆனா இவங்க கறி போட்டு தான் தக்காளியை சேர்க்கிறாங்க. கோழி ரசம் ஏன் அப்படின்னா, கோழில வந்து இன்னும் நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோறுல போட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணி ஊத்தாம அந்த கறியோட ஜூஸ்லயே நல்லா வேக விடணும். நல்ல வாசனை வருது. அது மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது 3 சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். உப்பு, கரைச்ச மசாலா, இன்னும் கொஞ்சம் தண்ணி விடி நல்லா கொதிக்க விடணும். சளியெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி சூப் மாதிரி குடிச்சுக்கலாம். அது கொதிக்கும் போது கூட நல்ல வாசனை வருது. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லா கொத்தமல்லியை சேர்த்துக்கிறாங்க. அவங்க ஒரு இன்கிரீடியன்ட், நான் அதான் சொல்றேன்ல, ஒரு இன்கிரீடியன்ட் போடும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய வாசனையா வந்துட்டு இருக்காது. போய் சாப்பிடணும்னு இருக்குது. கலரா இருக்கு. இன்ஃபேக்ட் மஞ்சள் கலர், பச்சை கலர், ரெட் கலர். கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு நச்சு மறுபடியும் சேர்த்தாங்க. கடைசியில சேர்க்கறது வெறும் மனத்துக்காக மட்டும்தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் இந்த குழம்புக்கு நல்ல சுவையை கொடுக்குது. இப்போ சாப்பாடு டைம். அவங்க சொன்ன மாதிரி ரசம் மாதிரியும் இருக்கு, அதுல குழம்பு மாதிரியும் இருக்கு. பாயில நல்லா சூறுது எனக்கு. மிளகு, சீரகம் அதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட் வருது. நல்லா சூப்பரா வெந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. சீரியஸா சொல்றேன், எனக்கு ஆக்சுவலா த்ரோட் பெயின் இருந்தது. எதமா இருக்கு என்னோட த்ரோட்டுக்கு. வாழை இலையில சாதமும் குழம்பும் ஊத்தி நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நானும் சூப்பரா சாப்பிட்டேன்.